செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு முதல்வர் நாராயணசாமி அனுமதி. கொரோனா பரவும் என ஆளுநர் கிரண்பேடி எச்சரிக்கை. புதுச்சேரியில் 1000 வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிக்க வாக்குச்சாவடி. தமிழகத்தோடு புதுச்சேரியிலும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த அரசியல் கட்சிகள் வலியுறுத்தல். மறைந்த பாடகர் எஸ்பிபிக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் 339 கிலோ எடையில் 5.8 அடி உயர சாக்லேட். செஃப் ராஜேந்திரன் முயற்சிக்கு ரசிகர்கள் பாராட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி அனுமதி அளித்து இருப்பதற்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் தடை செய்துள்ள நிலையில் புதுச்சேரியில் புத்தாண்டு மற்றும் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தடை விதித்திருந்தார். இந்த உத்தரவு கிடையாது என்றும் புதுச்சேரியில் கொண்டாட்டங்களுக்கு தடை இல்லை என முதல்வர் நாராயணசாமி நேற்று தெரிவித்தார். இதற்கு துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தற்போது எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தடை நீக்கம் என்பது ஏராளமான சுற்றுலா பயணிகளை வரவேற்கும் என்றும் நோயையும் அதிகரிக்கும் என கிரண்பேடி கூறியுள்ளார். வெளி மாநிலத்தில் இருந்து வரும் வெளிமாநில சுற்றுலா பயணிகள் மூலம் கொரோனா தொற்று பரவ வாய்ப்பு அதிகம் உள்ளது என எச்சரித்துள்ள கிரண்பேடி, பிரிட்டனில் இருந்து சென்னை விமானத்தில் வந்தவரின் அருகாமை சீட்டில் இருந்தவர் புதுச்சேரியை சேர்ந்தவர் என தமிழக சுகாதாரத்துறை தகவல் கொடுத்ததை தொடர்ந்து அவர் கண்டறியப்பட்டு இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு மேல் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் கிரண்பேடி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்திடம் கேட்டபோது, புதுச்சேரியில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர் 30 வயது மிக்க பெண். அவர் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளார் என்றும் பிரிட்டனில் இருந்து யார் வந்தாலும் 5 நாட்கள் தனிமைப்படுத்தி 14 நாட்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 1000 வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்படும் என இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயலர் உமேஷ் சின்ஹா தெரிவித்துள்ளார். தமிழகத்தோடு சேர்த்து புதுச்சேரியிலும் தேர்தல் நடத்த வேண்டும் என திமுக, காங்கிரஸ், அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழகம், புதுச்சேரி, கேரளா, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு அடுத்த ஆண்டு மே மாதம் தேர்தல் நடக்கிறது. தேர்தலுக்கான ஏற்பாடுகளை செய்யும் பணியில் இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் 2021ஆம் ஆண்டுக்கான புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் சம்பந்தமாக ஆய்வு செய்ய இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயலாளர் உமேஷ் சின்ஹா தலைமையில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் புதுச்சேரிக்கு வந்தனர். தனியார் விடுதியில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் புதுச்சேரி தலைமை செயலாளர், டிஜிபி மற்றும் புதுச்சேரி மாநில தேர்தல் துறை அதிகாரிகள், வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தனர். இக்கூட்டத்தில் காங்கிரஸ், திமுக, அதிமுக, என்ஆர் காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களின் கோரிக்கைகளை மனுவாக சமர்ப்பித்தனர். இதில் தமிழகத்தில் தேர்தல் நடத்தும் போது அதே நாளில் புதுச்சேரியில் தேர்தல் நடத்த வேண்டும் என காங்கிரஸ், திமுக, அதிமுக மற்றும் இடதுசாரிகள் கோரிக்கை வைத்தனர். 1000 வாக்காளர்கள் உள்ள வாக்குச்சாவடிகளை 2ஆக பிரிக்க வேண்டும் என அதிமுக கோரிக்கை வைத்தது. 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தபால் வாக்கு முறையை பின்பற்றக்கூடாது என திமுக வலியுறுத்தியது. இதனிடையே ஆளும் காங்கிரஸ் கட்சி தேர்தல் பணியில் தமிழ் மொழி தெரிந்த அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயலர் உமேஷ் சின்ஹா, புதுச்சேரியில் தேர்தல் முன்னேற்பாடுகளை ஆராய்ந்ததாகவும் வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியல் ஆய்வு செய்யப்படும் என்றும் தகுதியான வாக்காளர்கள் பெயர் கண்டிப்பாக வாக்காளர் பட்டியலில் இணைக்கப்படும் என்றும் தெரிவித்த அவர், வாக்குச்சாவடிகளில் 1000 வாக்காளர்கள் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் அதற்கு மேல் இருந்தால் அதை துணை வாக்குச்சாவடிகளாக பிரிக்கப்படும் என்றார். மேலும் கொரோனா பரவல் முன்னெச்சரிக்கை காரணமாக தேவையான ஏற்பாடுகளாக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சானிடைசர், முகக்கவசம், உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தியதாக கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், வாக்காளர்களுக்கு பரிசு பணம் தருவதை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்திலும் புதுச்சேரியில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது தொடர்பான விஷயத்தை கருத்தில் கொள்வோம் என தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்கையில், பத்திரிகை மற்றும் ஊடகத்தை சார்ந்தவர்களுக்கும் தபால் வாக்கு முறையை அமல்படுத்த பரிசீலனை செய்யப்படும் என்றார். மேலும் தமிழ் தெரிந்த தேர்தல் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகள் கோரிக்கை வைத்தது குறித்து கேட்டதற்கு, தேர்தல் பணிபுரியும் அதிகாரிக்கு மொழி தடையில்லை என்றும் அவர்களது பணியே முக்கியம் என கவனத்தில் கொள்வோம் என தெரிவித்தார். புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகை ஒட்டி மறைந்த பாடகர் எஸ்பிபிக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் புதுச்சேரியில் 339 கிலோ எடையில் சாக்லேட்டுகளை கொண்டு 5.8 அடி உயரத்தில் செய்யப்பட்டுள்ள எஸ்பிபி பாலசுப்ரமணியன் சாக்லேட் சிலை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது.
புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள சூகா என்ற சாக்லேட் பேக்கரியில் முழுக்க சாக்லேட்டால் செய்யும் உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இங்கு பணிபுரிந்து வருபவர் செஃப் ராஜேந்திரன். இவர் ஒவ்வொரு ஆண்டும் சாக்லேட்டால் செய்யப்படும் பொருட்களில் தன்னுடைய புதிய கலைத்திறமைகளை வெளிப்படுத்தி வருகிறார். அந்த வகையில் கடந்த காலங்களில் சாக்லேட்டை கொண்டு ரஜினிகாந்த் உருவம், ரயில், சச்சின் டெண்டுல்கர், அப்துல் கலாம், இந்திய விமானப்படை பைலட் அபிநந்தனின் ஆகியோரின் உருவங்களை சாக்லேட்டுகளை கொண்டு தயாரித்துள்ளார். இந்நிலையில் வருகின்ற கிறிஸ்துமஸ் மற்றும் 2020 புத்தாண்டை ஒட்டி மறைந்த பாடகர் SPBக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் அவரது நினைவை போற்றும் வகையிலும் 339 கிலோ சாக்லேட்டை கொண்டு 5.8 அடி உயரத்தில் மறைந்த பாடகர் SPBயின் சாக்லேட் சிலையை வடிவமைத்துள்ளார். 161 மணி நேரத்தில் தத்ரூபமாக தயாரிக்கப்பட்டுள்ள SB பாலசுப்ரமணியன் சாக்லேட் உருவம் சாக்லேட் பிரியர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த SB பாலசுப்ரமணியன் சாக்லேட் சிலை ஜனவரி 3ஆம் தேதி வரை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சாக்லேட்டை கொண்டு தனது கலைத்திறமையை நிரூபித்து வருகிறார். சாக்லேட்டில் புதுமையை காட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் இதுபோன்ற சாக்லேட்டான சிலைகளை உருவாக்கி வருவதாக செஃப் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். பாண்டிச்சேரியிலேருந்து ஜூகா சாக்லேட் ஷாப்லேருந்து பேசுகிறேன். என் பேர் ராஜேந்திரன் தங்கராசு. இங்கே நியூ இயர் கிறிஸ்மஸ் டைமில் ஸ்டாச்சு பண்ணுறது வழக்கம். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 339 எடை கொண்டு SPB சாரோட ஸ்டாச்சுவை நாங்கள் முதல் முறையாக சாக்லேட் டிலே பண்ணியிருக்கோம். இது வந்து மக்கள் பார்வைக்காக நியூ இயர் வரையும் விற்கப்பட்டிருக்கு. இது கிட்டத்தட்ட 161 மணி நேரம் கொண்டு இந்த சாக்லேட்டில் கடின உழைப்பால் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது கஸ்டமர் வந்து பார்க்கறதுக்காகவும் அவங்க வந்து செல்ஃபி எடுத்து மகிழ்வு வகையிலும் இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். திருபுவனை பகுதியில் மாணவர் கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போடப்பட்டதை கண்டித்து ஆலோசனை கூட்டம் பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி திருபுவனை பெரியார்பேட் பகுதியில் பாஜகவினர் தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அப்பகுதியை சேர்ந்த மாணவர் கூட்டமைப்பின் முன்னாள் நிர்வாகிகளுக்கும் பாஜகவினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. மேலும் ஒரு தரப்பு மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து பெரியார் படிப்பகத்தில் மாணவர் கூட்டமைப்பு சார்பாக ஆலோசனை கூட்டம் நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வழக்கறிஞர் பிரவீன் இளங்கோ, தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இளங்கோ, தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பிரகாஷ், ராஜா, ராம்குமார், இந்திய ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் அறிவுமணி, சிகாமணி சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி லெனின் துறை, மக்கள் எழுச்சி பேரவை வெங்கடாஜலபதி உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நம் மீது வழக்கு பதிவு செய்வதற்கு என்பது கொஞ்சம் தயக்கம் காட்டுவார்கள். இதை நாம் செய்யவில்லை என்றால் தொலைவிற்கு வந்தது போல்தான். எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு மிகவும் நன்றி தெரிவிக்கிறேன். இங்கே கூட இருக்கும் அனைத்து தொகுதி என்கிற ஒரு கட்சி எப்படி ஆட்சியில் வந்ததுன்னா ஏதாவது ஒரு மாநிலத்தில் கலவரத்தை உண்டு பண்ணுவாங்க. அவங்களுடைய கொள்கையே பார்த்திங்கன்னா இப்போ 6 வருஷமாக மோடி ஆட்சி பண்ணுறாரு. எந்த ஒரு நன்மையும் செய்கிறதில்ல. தீபத்தில் ஆரம்பிச்சுக்கிறாங்க கலவரத்தை. இதுக்கு காரணம் யார்? அங்கே இருக்க தலைமை தாங்கின செல்வம் என்ற முதலாப்பட்டை சேர்ந்த செல்வா அழுத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறார். அது மட்டும் இல்லை, பிஜேபி என்னைக்காவது நல்லது செஞ்சுக்கிறாங்களா? அவங்க கட்சியில் யாராவது சேர உள்ள பாருங்கள், எல்லாம் ரவுடி. வேறு வேலை ஒரு கேஸ் இருக்கா பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் கிடையாது. எல்லாரும் மேலே குறைஞ்சது 3-4 கேஸ் தான் இருக்கும். ஜாயின் பண்ணிவிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த கட்சியில் ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க? அராஜகம் பண்ணுவாங்க தான். ஏன் அப்படி பண்ணுவாங்க? இவங்க அந்த இடத்துல திருபுவனை காரிச்சார் தம்பி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பையன், கிருஷ்ணசாமி. சிவில் இன்ஜினியரிங் கூட்டமைப்பு சார்பில் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. சிவில் இன்ஜினியரிங் கூட்டமைப்பு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி சார்பாக நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் கூட்டத்தில் உலக பொறியாளர் தினத்தை முன்னிட்டு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடந்தது. தமிழ்நாடு புதுச்சேரி தலைவர் ராகவன் தலைமை தாங்கினார். சேர்மன் கணேசன், சேர்மன் கோவிந்தன் ஆகியோர் வரவேற்புரை ஆற்றினர். மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் அன்பால் நேரு கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இதில் கூட்டமைப்பின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நடந்தது. இந்த முறை பஷீர் அகமது அவர்கள் ஸ்டூடெண்ட் சாப்டர் கமிட்டி செயலாளராக, அவர்கள்
தலைமையில் இந்த ப்ரோக்ராம் நடத்தணும். இது எப்படி அதை நடத்த போகிறோம், காலேஜில் எதுவுமே இல்லை, எப்படி ஸ்டூடெண்ட்ஸை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்க சொல்லுங்க, அந்த நேரத்தில் நாங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும்னு சொன்னேன். முதல்ல அவர்களுக்கு இந்த மண்டலத்தின் கலந்துக்கிட்ட என்ன ஒரு மகிழ்ச்சின்னா, நாங்கள் 2 பேருமே கன்னியாகுமரியில் படித்தவங்க. அவர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரூம் நாங்கள் சாயந்தரமெல்லாம் இங்கே காம்பவுண்டுக்கு வந்துடுவார். 2வது இடத்தை பெற்ற மாணவருக்கு பரிசு வழங்க என்ஜினியர் அறச்செல்வன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அம்மாணவிக்கு தங்க புதுச்சேரியை முன்மாதிரி மாநிலமாக மக்கள் நீதி மய்யம் மாற்றும். நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமலஹாசன் உறுதி. பணி நிரந்தரம் செய்ய கோரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் தொடர் போராட்டம். என்ஆர் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஆதரவு. செய்திகள் தொடர்கின்றன. சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வழங்கும் விழா வாழைக்குளம் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனித்துவம் வாய்ந்த அடையாள அட்டை வழங்கும் விழா ராஜபவன் தொகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வாழைக்குளம் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் வழங்கப்பட்டது. இதில் அமைச்சர் கந்தசாமி, முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை வழங்கி தொடங்கி வைத்தனர். இந்த அடையாள அட்டை மாற்றுத்திறனாளிகளின் மாற்றுத்திறன் சார்ந்த எல்லா தகவல்களையும் உள்ளடங்கியதாக இருக்கும் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் தொடர்பான அனைத்து நலத்திட்டங்களும் இந்த ஒற்றை அட்டை மூலமாகவே இனி பெறலாம். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சமூக நலத்துறை இயக்குனர் பத்மாவதி, துணை இயக்குநர்கள் மற்றும் துறையின் அதிகாரிகள் செய்திருந்தனர். சுனாமி நேரத்தில் இது கொரோனா நேரத்தில் ஒரு ஆஸ்பத்திரி போய் பார்த்தாங்களா, ஒரு நோயாளி போய் பார்த்தாங்களா, சும்மா ஒரு முன்ன சைக்கிளில் போகக்கூடாது, அது பின்னாடி அரசாங்கம் ஒரு 20 வண்டி முழு செலவை பயன்படுத்திய துணைநிலையாளர் நான் சிம்பிளாக அப்படின்னா போட்டேன். மருத்துவமனை நோயாளி பார்க்காரு, அங்கே லெட்டின் விடுறாரு, நம்ம பார்லிமெண்ட் செக்ரட்டரி சட்டமன்ற உறுப்பினர் அங்கே போயிட்டு ஒருத்தர் பார்த்து ஒரு நிமிஷம் ஒரு சின்ன வயசுலேயே அதுக்கு திருமணம் ஆகல, கொரோனா பற்றி உயிரை பற்றி பயப்படாமல் அவங்க அப்பா அம்மா கூட வீட்டில் இருக்கிறாங்க, குழந்தை இருந்தாப்பா. புதுச்சேரி நாட்டில் ஒரு சிறிய வயதிலே ஒரு மருத்துவ படித்த நம்முடைய சட்டமன்ற பொண்ணு போய் வேளாண் விவசாய சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியினர் வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. வேளாண் விவசாய சட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி டெல்லியில் நடைபெறும் விவசாயிகள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சியினர் திருவள்ளுவர் நகர் பகுதியில் வருமான வரித்துறை அலுவலகத்தினை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயத்தை அழிக்காதே, மோடி அரசின் மக்கள் எதிர் திட்டங்கள் நாட்டுக்குள் நுழைவதற்கு வேளாண் திருத்த சட்டம் என்ற பெயரில் நாட்டின் ஒட்டுமொத்த விவசாயத்தை அழிக்கவும், விவசாயியின் வாழ்வாதாரத்தை சூறையாடவும், நாட்டின் ஒட்டுமொத்த விவசாயத்தையும் கார்ப்பரேட்டுகளுக்கு அடகு வைக்கவும் ஏற்படுத்தப்பட்டுள்ள புதிய வேளாண் திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து விவசாயிகளை காப்பதற்காக இன்று முத்தியால்பட்டி நாம் தமிழர் கட்சி இன்று வருமான வரி அலுவலக முற்றுகை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். உடனடியாக மோடி அரசு இது போன்ற மக்களுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்துவதை நிறுத்திவிட்டு ஆக்கப்பூர்வமான பணிகளுக்கு திரும்ப வேண்டும். இல்லை என்றால் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். புதுச்சேரி முன்மாதிரி
முன்மாதிரி மாநிலமாக மக்கள் நீதி மய்யம் மாற்றும் என புதுச்சேரியில் நடைபெற்ற விழாவில் அக்கட்சியின் தலைவர் கமலஹாசன் பேசினார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் தமிழகம் முழுவதும் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் இன்று மாலை புதுச்சேரிக்கு வந்த அவர் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடந்த புதியதோர் புதுவை செய்வோம் என்ற தலைப்பில் கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் மற்றும் பிற கட்சிகளிலிருந்து பிரிந்து மக்கள் நீதி மய்யத்தில் இணையும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் பேசிய மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் புதுச்சேரி உலக வரைபடத்தில் இடம்பெற செய்யும் தகுதி மக்கள் நீதி மய்யத்திற்கு உள்ளது என்றும் புதுச்சேரியில் தற்கொலை எண்ணிக்கை தேசிய அளவை மிஞ்சுகிறது என்று கூறிய அவர், இந்த தருணத்தில் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் எனது நேரடி மேற்பார்வையில் மக்கள் நீதி மய்யம் போட்டியிடும் என்றும் ஒரு முன்மாதிரி மாநிலமாக புதுச்சேரியை மாற்றி காட்டுவேன் என உறுதியளித்தார். திரு சேரன் விவசாய குடும்பத்தில் பிறந்த சமூக சேவகர். லட்சுமி கிரேன் சர்வீஸ் நிறுவனத்தை நடத்தி வருகிறார். வணக்கம். பர்வதவர்தினி சேவ் ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷன் அமைப்பின் மூலமாக இங்கே கமல் ரசிகர்களின் ரகசிய தலைவனாக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் இந்த 3 பேரும் தான் பாண்டிச்சேரிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய 3 முகவரிகள். 3 point of contact. இந்த ஸ்நேகன் அவர்களை பற்றி சொல்லும் போது கவிஞர் என்று சொல்லலாம். எனும் காலத்தில் நடந்துதான் இந்த இணைப்பை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இவ்விருவரும் இன்னமும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. ஸ்நேகன், இது நன்றி பாராட்டும் விழா அல்ல. நன்றி. அப்படியே கொஞ்சம் மேடையிலிருந்து கொஞ்சம் இறங்கிடுங்க. எல்லாருமே நிகழ்வை நிறைவு செய்யணும். பணி நிரந்தரம் செய்ய கோரி தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு ஆதரவாக என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகங்கள் சுமார் 700க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தொடர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு ஆதரவாக என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயபால், டிபிஆர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சாலை போக்குவரத்து துறையினுடைய பிஆர்டிசி பணிபுரிகின்ற ஊழியர்கள் இன்றைக்கி ஏறத்தாழ ஒரு 10 ஆண்டு காலத்திலேருந்து 2010 வச்சுருக்கிறாங்க. 2015 வச்சுருக்கிற ஊழியர்கள் எல்லாம் சேர்த்து இன்றைக்கி வந்து சுமார் ஒரு 260 பேர் ஊழியர்கள் இதில் பணிபுரிஞ்சுன்னு இருக்கிறாங்க. அன்றைக்கு வச்ச காலத்தில் எப்படி வச்சாங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்க. அதே ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க. எந்த நிலையும் அவங்களுக்கு உயரலை. அவங்க வாழ்க்கை நிலை உயரலை, அவங்க சம்பளம் உயரலை, அவங்களுடைய அரசு பணியிடங்கள் உயரலை, எதுவுமே இல்லாததுனால அவங்களும் பல கட்ட போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அப்பப்பையும் நாங்கள் கூப்பிட்டு சமாதானப்படுத்தியிருக்கிறோம். இப்போ கடைசி கட்டமாக இந்த 2 நாட்களாக பிஆர்டிசி அலுவலகத்துக்குள்ள மெயின் தலைமை அலுவலகத்தில் இந்த போராட்டம் வச்சுருக்கிறாங்க. அவங்களுடைய பணி ஆணை கேட்டு சம்பள உயர்வு, பணி ஆணை, அரசு சலுகையுடன் கூடிய பணி ஆணை கேட்டு போராட்டத்தில் 2 நாளாக உட்காந்துக்கிறாங்க. நம்முடைய புதுச்சேரி மாநில முதலமைச்சரும் சம்மந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சரும் இதில் உடனே தலையிட்டு இவங்களுக்கு உரிய நியாயத்தை வழங்கணும். இல்லைன்னா இந்த போராட்டம் இன்னும் இவங்களால் இந்த அரசால் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் இன்னும் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, இந்த 260 பேர் மட்டும் போக்குவரத்து சாலை பணி போக்குவரத்து மட்டும் ஊழியர் இல்லை. இன்னும் சர்க்கரை ஆலை ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸ்பின்னிங் மில் ஊழியர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பாரதி மில் ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. சுதேசி காட்டன் மில் ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பேப்ஸ்கோ ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பேசிக் பழ ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 7,000-8,000 ஊழியர்கள் இந்த அரசால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களெல்லாம் ஒன்று திரட்டி இந்த போராட்டத்தை வலுப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்கக்கூடாது. ஏன்னா ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாம் இன்றைக்கி கொந்தளிப்பில் இருக்கிறாங்க மக்கள் எல்லாம். இதில் நீங்கள் இது ஒரு சின்ன விஷயமா 260 பேரை தானே இந்த அரசாங்கம் நினைக்காத. இவங்களுக்கு உரிய நியாயத்தை உடனே இந்த முதலமைச்சரும் சம்மந்தப்பட்ட துறையுடைய அமைச்சரும் சேர்ந்து இதுக்கு ஒரு நியாயத்தை இவங்களுக்கு உடனே வழங்கலைன்னா அனைத்து ஊழியர்களையும் கூட்டி பெரிய அளவில் நாங்கள் ஒரு போராட்டம் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளாதீங்க. இது எங்கள் கோரிக்கையாகவே நாங்கள் உங்களுக்கு வைக்கிறோம்.
அதேபோல் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் கல்யாண சுந்தரம் போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பினார். மேலும் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் மாநிலம் பாதிக்கும் அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் என அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் இப்போ ஆளுகின்ற இந்த காங்கிரஸ் அரசாங்கம் ஒரு துப்புக்கட்ட அரசாங்கம். புதுச்சேரியிலே ஆளுகின்ற நாராயணசாமி தலைமையிலே ஆளுகின்ற அரசாங்கம் இன்றைக்கு புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற அத்தனை அரசு ஊழியர்களுக்கும் எந்த ஒரு சம்பளமும் கொடுக்காமல் அவர்களுக்கு பணிந்திரம் தராமல் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒரு கேவலமான ஆட்சியை கண்டித்து இன்றைக்கு போக்குவரத்துறை மூலமாக பணி நிறுத்தத்தை போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த அரசு இந்த அனைத்து ஊழியர்களுக்கும் பணி நிறுத்தத்தை செய்து கொடுக்க வேண்டும். கலெக்ஷன் ஆக மாட்டேது. ஏன்னா எனக்கு மோட்டாரை பற்றி முழுமையாக தெரியும். கலெக்ஷன் ஆக மாட்டேது. டவுனுக்கு உள்ளெல்லாம் போகாது. இந்த கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் டவுனில் இருக்கிற ஏழை மக்களுக்கு பயன்படக்கூடிய அனைத்து பஸ்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம அரசாங்க பஸ்ஸு தான். இதுக்கு மத்திய அரசாங்கம் வந்து நிறைய மானியம் கொடுக்குது. இந்த துப்புக்கட்ட காங்கிரஸ் அரசு இதை வந்து கருத்தில் கொண்டு இந்த அனைத்து ஊழியர்களுக்கும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் இங்கே இருக்கின்ற அனைத்து ஊழியர்களும் கேட்குறேன். நீங்கள் வந்து அந்த 10 கோடி ரூபாய் ரிவ்யூ பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமைச்சரையே தூண்டி விட்டு ஒரு போராட்டம் நடத்தினாங்க. பாண்டிச்சேரி எல்லா பஸ்ஸையும் நிறுத்தி வச்சுட்டு ஒரு பாண்டிச்சேரி தம்பிக்கை வகையில் ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அதெல்லாம் வந்து செட்டப்பு எனக்கு தெரியும். செட்டப் பண்ணி ஒரு போராட்டம் பண்ணிட்டு இங்கே பண்ணது பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த சாதாரண அந்த டாக்ஸி ஓனர் தான் போராட்டம் பண்ணான். எல்லாம் ஒரு பஸ்ஸை விட்டுட்டு. ஆனால் லாபம் அனுபவிச்சது பார்த்தா தமிழ்நாட்டுக்காரன். நான் நைட் ட்ராவல்ஸ் ஃபுல்லாக தமிழ்நாட்டுக்காரன் தான் ஓட்டுறான். 2000 பஸ் ஓடுது, நைட் ட்ராவல்ஸ் ஓடுது. அந்த மாதிரி ஊழல் நடந்திருக்குது. இங்கே இருக்கின்ற அனைத்து ஊழியர்களும் நீங்கள் இங்கே உட்காந்து போராடினா நடக்காது. நீங்கள் போராட வேண்டிய இடம் அத்தனை பஸ்ஸை எடுத்துமே அத்தனை முகூரில் நிறுத்தி போராட்டம் பண்ணுங்கள். ஒரு நாள் நடக்கும். நான் சொல்கிறேன், ஒரே நாளில் இதுக்கு தீர்வு கிடைக்கும். அதனால் இதை வந்து இந்த போராட்டத்தை வந்து எளிமையாக எந்த ஒரு அராஜகம் இல்லாமல் இன்றைக்கி போராட்டம் நடத்துகிறாங்க. இந்த ஊழியர்களுக்கு உடனடியாக அரசு தலையிட்டு இதை முடிச்சு விடலன்னா அடுத்த கட்டமாக அந்த போராட்டம் நடக்கும். அதுக்கு நான் முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன். நன்றி. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு முதல்வர் நாராயணசாமி அனுமதி. கொரோனா பரவும் என ஆளுநர் கிரண்பேடி எச்சரிக்கை. புதுச்சேரியில் 1000 வாக்காளர்கள் மட்டுமே வாக்களிக்க வாக்குச்சாவடி. தமிழகத்தோடு புதுச்சேரியிலும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த அரசியல் கட்சிகள் வலியுறுத்தல். மறைந்த பாடகர் SPBக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் 339 கிலோ எடையில் 5.8 அடி உயர சாக்லேட். செஃப் ராஜேந்திரன் முயற்சிக்கு ரசிகர்கள் பாராட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.